ராதே கிருஷ்ணா. மார்கழி மாதம் 29ஆம் நாள், திருப்பாவை 29வது பாசுரம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உமக்கே நாமாச் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். நாச்சியார் அத்தனை அக்கறையோட சுலபமான வழிகளை நமக்கு புரியும்படியா சொல்லித்தரார். ஒரு அம்மா தானே குழந்தைகளுக்கு சுலபமா வாழ கற்றுக் கொடுக்க முடியும். கஷ்டமில்லாம வாழறதுக்கு அம்மா தானே லோகத்துல குழந்தைகளை பழக்கிறார். அதே போல ஆண்டாள் தன்னுடைய மடியில வாழும்படியான இந்த குழந்தைகளாகிய நம்மள அழகா உலகத்துல நிம்மதியா வாழறதுக்கும் பகவான் அடையறதுக்குமான வழிகளை ரொம்ப அழகா ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. பகவானிடத்துல நாம நம்மள ஒப்படைக்கணும். ஒப்படைச்சுட்டோம் அப்படின்னா நம்மள சுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு, சரி பண்ண வேண்டிய பொறுப்பு, ரிப்பேர் பண்ண வேண்டிய பொறுப்பு பகவானை சேர்ந்ததாயிடும். எப்படி நம்ம கிட்ட ஒரு டிவியோ மொபைல் போனோ ஃப்ரிட்ஜோ வண்டியோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை பத்தி தெரிஞ்ச சம்பந்தப்பட்டவா கிட்ட கொடுத்து அதை ரிப்பேர் பண்ணி வாங்கிக்கிறோமோ, அதுபோல நம்மை பற்றி நன்கு அறிந்தவன் எம்பெருமான். அப்ப அந்த பெருமாளிடத்துல நம்மள ஒப்படைக்கணுமா. இதெல்லாம் பெரியாழ்வார் சொல்லி கொடுத்த டெக்னிக் ஆண்டாளுக்கு. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே, ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே அப்படின்னு பெரியாழ்வார் ரங்கநாதன் இடத்துல சொல்றார். எனக்கு உடம்பு முடியாத சமயத்துல, நான் கடைசி காலத்துல கட்டை போல கல்லு போல கிடக்கிற சமயத்துல தான் நான் உன்னை நினைக்க மாட்டேன்பா. ஆணைக்கு நீ அனுகிரகம் பண்ணா இல்லவா, அது போல எனக்கும் அனுகிரகம் பண்ணு. ஆனா யானை மாதிரி முதல்ல கடிச்ச பிறகு வந்து என்னால கத்த முடியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நீ பாத்துக்கோ அப்படின்ட்டார். அந்த மாதிரி ஆண்டாள் கிருஷ்ணா, நான் உன்னை அனுபவிக்கணும், என்னைக்குமே அனுபவிக்கணும், குறைவில்லாம அனுபவிக்கணும், எல்லா விதத்திலையும் அனுபவிக்கணும், விதவிதமா அனுபவிக்கணும். அது ஒவ்வொரு விதமான அனுபவத்துக்கும் ஒவ்வொரு விதமான பக்குவம் அவசியம். இப்ப கண்ணனை குழந்தையா அனுபவிக்கணும் அப்படின்னா வாத்சல்யம் அப்படின்ற ஒரு பக்தி வேணும். கண்ணனை எஜமானனா அனுபவிக்கணும் அப்படின்னா தாஸ்யம் அப்படின்ற ஒரு பக்தி வேணும். கண்ணனை தோழனா அனுபவிக்கணும் அப்படின்னா சக்கிய பாவம் வேணும். கண்ணனை காதலனாக காமத்தோட அனுபவிக்கணும் அப்படின்னா பிரேமைன்ற ஒரு பாவம் சித்திக்கணும். கண்ணனை கண்ணனிடத்துல பயப்படணும் அப்படின்னா கம்சன் போல ஒரு பயபாவம் வேணும். கிருஷ்ணனை விரோதியா பார்த்தா அப்படி இருக்கும் அப்படின்னா சிசுபாலன் போல ஒரு பாவம் வேணும். கண்ணனை சுவாமியா பார்க்கணும் அப்படின்னா நாரதர் போல ஒரு பாவம் வேணும். கண்ணனை கணவனா பார்க்கணும் அப்படின்னா ருக்மிணி விராட்டி போல ஒரு பாவம் வேணும். கண்ணனை கள்ளக்காதலனா பார்க்கணும் அப்படின்னா குப்ஜை போல ஒரு பாவம் வேணும். கண்ணனை பெரிய தேவாதி தேவனா பார்க்கணும் அப்படின்னா கர்க மகரிஷி சாந்திபனி மகரிஷி போலே ஒரு பாவம் வேணும். கண்ணனை சிஷ்யனா பார்க்கணும், சீடனா பார்க்கணும், ஸ்டூடெண்டா பார்க்கணும் அப்படின்னா சாந்திபனி ரிஷி போல ஒரு பாவம் வேணும். கண்ணனை தன்னை மேய்க்கக்கூடிய எஜமானனா பார்க்கணும் அப்படின்னா மாடுகள் போல ஒரு பாவம் வேணும். இப்படி கண்ணனை பலவிதமா அனுபவிக்கலாம். இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்தா போல ஒரு பக்குவம் வரணும். அந்த பக்குவத்தை கண்ணன் தான் கொடுக்கணும். அவ கண்ணன் தான் அதை கொடுக்கணும் அப்படின்னா கண்ணன் கிட்ட நாம நம்மள ஒப்படைக்கணும். நம்மள ஒப்படைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டாள் சொல்றா, சிற்றம் சிறுகாலே
வந்து உன்னை சேவித்து வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். அதாவது அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடணுமா, கிருஷ்ணா நான் உன்னை அனுபவிக்கணும், இத்தனை விதமா அனுபவிக்கணும், இதுக்கு மேல எத்தனை அனுபவங்கள் உண்டோ அத்தனை விதமா அனுபவிக்கணும், நான் கொஞ்சமா என்னுடைய கற்பனைக்கு தகுந்தா போலே கற்பனை பண்ணி பார்த்துக்கிறேன், ஆனா அதையும் தாண்டி ஒரு அனுபவம் கொடுக்கணும், அதற்கு நான் சீக்கிரமே வந்துட்டேன் உன்னிடத்துல, சிற்றம் சிறுகாலே விடியற் காலம்பரன்னு அர்த்தம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம், வயசு இளவயசா இருக்கும் பொழுதே பக்தி பண்ணி வச்சிடணும். வயசான பிறகு உடம்பெல்லாம் தளர்ந்து போய் நல்லபடியா தூக்கத்திலேயே போயிடணும் அப்படின்றதுக்காக போய் யாரா பக்தி பண்ணுவாளா? என்ன அவசியம் இருக்கு? உடம்பு நன்னா இருக்கணும், இளமை ஜோரா இருக்கணும், உடம்பு நல்ல பலத்துல என்ன பண்ணலாம்னு அலையணும். அப்ப கிருஷ்ணனோட கடந்து அலையணும். கிருஷ்ணனிடத்துல இந்த மனசு அப்படி ஏங்கும், அந்த மனசு கண்டதுக்கும் ஏங்கும் பொழுது அதை கண்ணன் கிட்ட மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஏங்கணும். இந்த உடம்பு கண்டதுக்கும் ஏங்குற சமயத்துல இதெல்லாம் கிருஷ்ணன் பூஜை பண்ணி தரணும்னு கிருஷ்ணன் கிட்டே ஏங்கணும். இந்திரியங்கள் எல்லாம் இது வேணும் அது வேணும்னு கேட்கும் பொழுது கண்ணன் மூலமாவே அதை சாதிச்சுக்கணும். அதனாலே ஆண்டாள் சொல்றா, எங்களுடைய இந்திரியங்கள், எங்களுடைய சரீரங்கள், எங்களுடைய மனசு இதையெல்லாம் எங்களை படுத்துறது, அதை படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்துல ஏய்ப்பிக்கிறோம், நீ அதை ஆச்சரியமாக நடத்தி நீயும் சந்தோஷமாறு எங்களுக்கும் சந்தோஷத்தை குடு அப்படின்னு. எப்படி இப்ப டிவி இருக்குன்னா ரிமோட் கண்ட்ரோல வச்சுட்டு நம்ம இஷ்டப்படி சேனல்லாம் மாத்திட்டு பாத்துக்கிறோம் இல்லையா, அது போல ஏ கண்ணா எங்களுக்கு விதவிதமான மூட் ஸ்விங் இருக்கு. எந்தெந்த சமயத்துல எந்த விதமான மூட சேஞ்ச் பண்ணணுமோ நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, உனக்கு ஏத்த மாதிரி அனுபவிச்சுக்கோ, நாங்களும் என்ஜாய் பண்றோம். அவ்வளவுதான் அல்டிமேட். அதுதான் பர்பஸ் ஆஃப் திருப்பாவை. என்னன்னா கண்ணன் நம்மள அனுபவிக்கணும். கண்ணன் நம்மள அனுபவிச்சுட்டானா வேற வழியே இல்லை, நாம அந்த ஆனந்தத்துல தலைச்சே தீருவோம். வெரி சிம்பிள், அவ்வளவுதான். ஒரு குழந்தையே வந்து நம்மள கொஞ்சம் நம்மளோட விளையாடுறது அப்படின்னா நிச்சயமா என்ஜாய் பண்ணலான்னே செய்வோம் இல்லையா? சேம் வே கண்ணன் வந்து நம்மள அனுபவிக்கணுமா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அங்குலம் அங்குலமாக கண்ணன் நம்மள அனுபவிக்கணும். அந்த ஆனந்த அனுபவத்தில் நாம் நம்மை இழக்கணும். அதான் ஆண்டா சொல்றா, சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. காத்தால எழுந்த உடனே கண்ணனை சேவிச்சுடு. வேற என்ன வாழ்க்கையில பண்ணிட போற சொல்லு? கண்ணை முழிச்சாச்சு, முழிச்சதுக்கு அப்புறமா 1000 கோடி வேலைகள் நீ பண்ண போற. அது நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ கர்மத்தினால எத்தையோ பண்ண போற. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி முதல் கர்மாவாக கண்ணன் காலிலே விழு, கண்ணான்னு சேவிச்சுடும். பெட்ல இருந்தே சேவிச்சுடும். பெட்ல அப்படி படுத்துருக்கு இல்லையா, அப்படியே குப்புற படுத்து அப்படியே கை நீட்டி சேவிச்சுடும். அழகா இரு கையும் தூக்கி சேவிச்சுடு. ஸ்திரீகளா இருந்தா அதற்கேற்ற மாதிரி சேவிச்சுடு, புருஷாலா இருந்தா கை காலை நீட்டி சேவிச்சுடும். அப்படியே ஒரு பிறழு ஒரு கால் அப்போது உயிர் போய் வச்சுக்கோயே, கடைசியா நாம சேவிச்சது கண்ணன் திருவடியா இருக்கட்டுமே. ஏன்னா பல காரியங்கள் அபத்தமா பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அந்த அபத்த களஞ்சியத்துக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்ணன் திருவடியில விழுந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், நல்ல காரியங்களா நாம பண்ணுவோம். அப்படியே சேவிச்சுடு. வந்து உன்னை சேவித்து, அதான வேலை. காத்தால கண்ணனை சேவிக்கணும், ராத்திரி கண்ணனை சேவிக்கணும், தோணும் பொழுதெல்லாம் கண்ணனை சேவி. நேரம் காலம் இடம் திசை எதுவுமே பார்க்காது. எந்த பக்கம் கண்ணன் இல்லை சொல்லு? ஆழ்வார்த்தனடி போனோம்னா 4 திசையும் பார்த்துட்டு பெருமாள் இருக்கார். ரங்கநாதன் தென் திசை இலங்கை நோக்கிதான் படுத்துட்டு இருக்கா. ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு திசையும் நோக்கிட்டு தான் இருக்கா. நீ கிழக்க பார்த்து சேவிச்ச அப்படின்னா துவாரகாநாதன் நினைச்சுக்கோ. துவாரகாநாதன் இல்ல, ஜெகநாதன். மேற்க பார்த்து சேவிச்ச அப்படின்னா துவாரகாநாதன் நினைச்சுக்கோ. வடக்க பார்த்து சேவிச்சா பத்ரிநாராயணன் ஸ்ரீநாத்ஜி நினைச்சுக்கோ. தெற்க பார்த்து சேவிச்சா ரங்கநாதன் நினைச்சுக்கோ. நிறைய இருக்கா. இப்ப எல்லா திசையை நோக்கி சேவிக்கும் பொழுது பெருமாள் இருக்கா அப்படின்னு பாவிச்சுக்கோ. சத்தியமதானே, எங்கும் விளன் கண்ணன் அப்படின்றார் ஆழ்வார். அப்ப ஆச்சரியமா சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கள. உன்னுடைய திருவடியை நாங்கள் போற்றும்படியான ரகசியத்தை கேள்டா கண்ணா. ஏன் உன் காலில் வந்து விழறோம்? எல்லாமே இருக்கே, கர்மத்தினாலதானே எல்லாம் நடக்குது. அப்புறம் இருக்கிற உன் காலில் வந்து விழறோம். இந்த கர்மா எல்லாம் எங்களை கர்மம் மாதிரி படுத்தப்படாது. அதுக்காக தான் கர்மம் நாங்க தலையில் அடிச்சுக்காதபடி இந்த கர்மாக்கள் எங்களை காப்பாத்தாது, கீழே தள்ளிவிடும். அந்த கர்மாக்கள் எல்லாம் உன் இஷ்டப்படி இருக்கும்படியாக உன் காலில் விழரும். உன் காலில் விழ முடியும், அதானே சுகம். உன் காலில் விழறத போல சுலபமான சுகமான அற்புதமான வழி உண்டா?
சுகதரம் அபரம் ந ஜாத்து ஜானே ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்லியம். குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலால ரொம்ப அழகா சொல்றார், ஏ மனமே விட்டுடாதே, சுகதரம் அபரம் ந ஜாத்து ஜானே. என் மனசே ஹரிய சேவிக்கிறத போல, ஹரியனுடைய சரணத்தை ஸ்மரிக்கிறத போல சுகம் தரக்கூடிய சுலபமான வேற வழி எதுவுமே லோகத்துல என்னைக்குமே கிடையாது. அதுவும் கலியுகத்துல இதை விட்டா ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் எதுவுமே கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்றேன். பெரியவாள்லாம் நிரூபணம் பண்ண விஷயம். அது இதுன்னு போட்டு மனசை போட்டு அலட்டிக்காது. துயரரு சுடரடி தொழுது எழு. நம்மாழ்வார் சொல்றார், ஐயோ மனசை போட்டு ஏன் இப்படி அலட்டிக்கிறாய், கண்டதை நினைச்சு மனசை போட்டு ஏன் குழப்பிக்கிறாய், கண்ணன் கால்ல விழு, கண்ணன் கால்ல விழு, கண்ணன் கால்ல விழு, கண்ணன் கால்ல விழு, கண்ணன் கழலினை நன்னும் மனம் உடையீர். கண்ணனுடைய திருவடியை பிடிச்சுக்கோ 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 பிடிச்சுக்கோன்ற. கால்ல விழு, அவன் கால்ல விழு. மனுஷா எல்லாரும் உன் கால்ல விழுவா, அவ்வளவுதான். மனுஷன் அவன் காலில் விழணும்னு சொல்ல வரல, அவன் காலில் விழுந்தால் அப்பேற்பட்ட ஒரு பலம் உனக்கு கிடைக்கும். அதானே பெரிய சன்மானம். அதனால ஆண்டா சொல்றா, உன் பொற்றாமரை அழகான பொன்னடியாச்சே. எப்பேற்பட்ட திருவடி அது, உலகளந்த திருவடி, ஆச்சரியமான திருவடி. எங்களுக்காக இத்தனை தூரம் இறங்கி வந்த திருவடி. பரமபதத்திலேருந்து திருப்பார்கடல் வந்து, திருப்பார்கடல்லேருந்து ராமனாக கிருஷ்ணனாக பூமியில வந்து, அதையும் தாண்டி கோவில்கள்ல அர்ச்சாவதார மூர்த்தியா வந்து, அதையும் தாண்டி கோவில்கள்ல உற்சவ மூர்த்தியா வந்து வீதி வீதியா இறங்கி, அதையும் தாண்டி என்னுடைய ஹிருதயத்தில் அந்தரியாமியா வந்து, அதையும் தாண்டி எங்களோட ஆத்துல வந்து சின்ன சின்ன கிருஷ்ண விக்கிரகமா வந்து, அதையும் தாண்டி ஆச்சரியமா ஜோரா சித்திரமா வந்து, அதையும் தாண்டி மொபைல் போன்ல டெஸ்க்டாப் வரைக்கும் வந்துட்டார் பெருமாள். மொபைல் போன்ல ஸ்கிரீன் சேவரா வரைக்கும் வந்துட்டார். இதை விட வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? இவ்வளவு தூரம் வந்துட்டே அப்பா பொற்றாமரை அடியே, அப்பா பிரபோ அடியே போற்றும் பொருள் கேளாய். இப்ப ஸ்ரீரங்கத்தெல்லாம் உற்சவம் நடக்கிறது, திருவனந்தபுரத்துல உற்சவம் நடக்கிறது, பன்றிபுரத்துல உற்சவம் நடக்கிறது, பல ஊர்கள்ல உற்சவம் நடக்கிறது. நம்ம எல்லாம் போயா பார்த்துட்டு இருக்கோம். அங்கங்க இருக்கிறவன் உடனே எடுக்கிறான், பேஸ்புக்ல போடுற. இருந்த இடத்துல இருந்து வேடுபரி உற்சவத்திலேருந்து சொர்க்கவாசல் திறப்பு வரைக்கும் உட்கார்ந்த இடத்துல இருந்து கை கடங்கின செல்போன்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பெருமாள் இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்திருக்கார் அல்லவா, அதல்லவா பொற்றாமரை அடி, நமக்கு கிருபை பண்ணும்படியான அடி அல்லவா. அதனால ஆண்டா சொல்றா, உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். என்ன ரகசியம் கேளுடா கிருஷ்ணா. அவனை கிருஷ்ணன் நான் சொல்லுடி, அதுதானே அந்த உட்கார்ந்து இருக்கேன். என்ன வேணும்னு சொல்லு, எப்படி வேணும்னு சொல்லு, எந்த விதமா வேணும்னு சொல்லு, தரேன்னுட்டாராம். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ. அப்பா நீயா வந்து இந்த மாட்டுக்கார கூட்டத்துல பிறந்த. பெற்றம் மேய்த்து உண்ணும் உதர போஷணம் அப்படின்னு வயிற்று பழப்புன்றோம் இல்லையா. உதர போஷணம் அப்படின்னா வயிற்று பழப்பு. இந்த வயிற்றை போஷிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கர்மா பண்ணிட்டு இருக்கா லோகத்துல. பெரிய ஐடி கம்பெனில இருக்கவாளா இருக்கட்டும், பெரிய சயின்டிஸ்டா இருக்கட்டும், இல்லாட்டி தெருவில் மூட்டை தூக்குறவனா இருக்கட்டும், இல்லாட்டி கார்பரேஷன் சாக்கடை இறங்கி வேலை செய்யறவாளா இருக்கட்டும், செருப்பு தைக்கிறவாளா இருக்கட்டும், பூக்கட்டி வியாபாரம் பண்றவாளா இருக்கட்டும், குப்பை பெருக்கிறவாளா இருக்கட்டும், இல்லாட்டி பிசினஸ் பண்றவாளா இருக்கட்டும், பேங்க்ல வேலை பண்றவாளா இருக்கட்டும், இல்லாட்டி சமையல் வேலை பண்றவாளா இருக்கட்டும், இல்லாட்டி அதுல வீட்டு வேலைகள் செய்யறவாளா இருக்கட்டும், எல்லாம் என்ன சொல்லி பார்க்கலாம், வயத்து பொழப்பு. பெஞ்ச் கார்ல போய் ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பண்ணாலும் டான்னு மணி அடிச்சா சாப்பிடணும், வயிற்று பழப்பு. தெருவில் கூவி 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 சேல்ஸ் பண்ணாலும் காய்கறி வித்தாலும் வயிற்று பழப்பு தான். ஏன் எத்தனையோ ஸ்திரீகள்லாம் உடலை வித்து பிழைக்கிறா. எதுக்குன்னா வயிறு, இந்த வயிறு கேட்கறது, இந்த வயிற்றுக்கு வேலைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா. எத்தனையோ பேர் மிலிட்டரியில போய் நிக்கிறா, வயிற்று பழப்பு தான். எல்லாமே தியாகம் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா முதலில் வயிறு, வயிற்ற கவனிக்கிறதா வயிறு படும் பாடு, வயிறு படுத்தும் பாடு. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு அத்தனை பாடு. ஆண்டாள் சொல்றா, எங்கள் குலம் எப்படின்னா மாடு மேய்ச்சு அதன் போல வயிற்ற நிரப்பிக்க ஒரு கூட்டம். பெற்றம் மேய்த்து உண்ணும். தெரிஞ்ச மாடு மேய்ச்சு அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சிருந்து ஜீவிச்சுட்டு இருக்காங்க. வயிற்று பழப்பு மாடு மேய்த்தல். அதனால ஆண்டாள் சொல்றா, பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ. அந்த குளத்துல நீதானே பிறந்தாய், நாங்க போய் கெஞ்சலையே. ரொம்ப அழகா கோபிகா கீதத்துல கோபிகைகள் சொல்றா, நகலு கோபிகா நந்தனோ பவான்
அகில தேகினாம் அந்தராத்மதிருக் விகன சார்த்தித்தோ விஸ்வகுப்தையே சகௌதேயிவான் சாத்வதாம் குலே அப்படின்றார். அதாவது பிரம்மதேவர் தேவர்கள்லாம் போய் திருப்பார்கடல்ல கரையில் நின்று பிரார்த்தனை பண்ண அவளுடைய பிரார்த்தனைக்கு வசப்பட்டு நந்தகோபன் யசோதைக்கும் பிறந்த குழந்தை நீ சாதாரணப்பட்டவன் இல்ல, அந்தர்யாமி, அனைத்து பேருக்கும் அந்தர்யாமி, அனைத்துலகத்துக்கும் அந்தர்யாமி, அனைத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்தர்யாமி. அப்பா அதனாலே நீ ஏதோ எங்கள் மாட்டுக்காரன் மட்டும் இல்ல, சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் அப்படின்ற. அதான் ஆண்டாள் சொல்றா, பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல்யங்களை ஒள்ளாமற் போகாது. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் நாங்கள் எப்படிப்பட்ட ஸ்திரீகள் அப்படின்னா குற்றேவல், கொத்தடிமைகள். நீ இதை செய் அப்படின்னா அதை செய்யும்படியான அடிமைகள். பாடி எனக்கு கட்டி போடுறீ அப்படின்னா வேற வழி இல்லை, நாங்க பண்ணித்தான் ஆகணும். என்னோட செருப்பை தொடச்சுதாடி அப்படின்னா பண்ணித்தான் ஆகணும். அழகா என்ன குளிப்பாட்டு அப்படின்னா குளிப்பாட்டி தான் ஆகணும். அமைதியா உட்காரு அப்படின்னா உட்கார்ந்து தான் ஆகணும். நாட்டியம் ஆடுன்னா ஆடித்தான் ஆகணும். நீ பாடுன்னு சொன்னா பாடித்தான் ஆகணும். அதான் குற்றேவல். நீ இட்ட வழக்காக இருக்கும்படியான அடிமைகள். நிஜமாவே கோபிகள் அப்படி? ஆமா அப்படிதானே. ஆண்டாள் திருப்பாவை விரதம் எல்லாம் இருக்கா இல்லையா? கோபிகைகள்லாம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி நந்த கோபசுதம் தேவி பதிமே குருதே நமஹ. கோபிகள்லாம் 30 நாள் மார்கழி மாசம் காத்தியாயனி விரதம் இருக்கா. கடைசி நாள் விரதம். நமக்கும் நாளையோட திருப்பாவை முடிகிறது. என்ன பண்ண போறேன் எனக்கும் தெரியல, உனக்கும் புரியல. திருப்பாவையை முடிச்சுட்டோம், அதுக்கப்புறம் அப்படியே வெறுமையா இருக்கும் இல்லையா? பார்க்கலாம், பெருமாளை தான் சங்கல்பம் பண்ணுவார். டெய்லி இப்ப காத்தால 1 நிமிஷம் சத்சங்கம், ராத்திரி 1 நிமிஷம் சத்சங்கம், நடுவில் மத்தியானமோ ராத்திரியோ எப்பயோ ஒரு திருப்பாவை, டெய்லி தினம் ஒரு திருப்பாவை அனுபவிச்சுட்டோம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு சௌக்கியமா பெருமாள் கொடுத்தா எத்தனை ஆனந்தம் ஓடி போயிடுது. இப்பதான் ஆரம்பிச்சா போல இருக்கு. தினம் ஒரு திருப்பாவை 30 நாள் வரப்போகுது. ஆச்சரியம். ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவ் சத்சங்கம் உனக்குன்னே இது. உனக்காகவே உன் கிருஷ்ணன் என்னை கொண்டு சொல்லும்படியான விஷயம் இது. எனக்கும் பாக்கியம், உனக்கும் பாக்கியம். அவனுடைய நிர்ஹேதுக கிருபை, வெரிதே அருள் இந்த வாட்ஸ்அப் திருப்பாவை. அதாவது எத்தனை தூரம் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அது வழியாகவும் கண்ணன் நான் வருவேன்னு ஊடுருவி வரான் பாத்தியா? அதான் கண்ணன். உனக்காகவே உன் காதுகள்ல வந்து உட்காடுறான் பாத்தியா? உன் மொபைல் போன் வழியா அவர் எங்கேருந்தோ வரல. உன்னோட மொபைல் போன், உன்னோட கம்ப்யூட்டர் வழியா கண்ணன் வரான் பாத்தியா? இதான் விசேஷம். ஆச்சரியம். இந்த கோபிகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா. முன்னாடியே 30 நாள் விரதம் இருந்தோம், ஒன்னும் பிரயோஜனமே தெரியலையாடி. 29 நாள் ஆயிடுத்து. ஏதோ டெய்லி நம்மளும் வந்தோம், காத்தியாயினி பூஜை எல்லாம் பண்ணோம். ஆனா பூஜைக்குரியதான பிரயோஜனம் துளி கூட கிடைக்கிற மாதிரி தெரியவே இல்லையேடி அப்படின்னாலாம். அப்ப பார்த்தா மரத்து மேல உட்காந்து பயப்புள்ளாங்க ஊதின்னு இருக்கான். எல்லாருக்கும் வெக்கம், நாணம், ஆனந்தம், பரிதவிப்பு, பயம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துடுச்சு. என்னடா அப்படின்னு நயம்பாடு புல்லாங்குழலாம் வேற ஊர் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போடும் இல்லையா? தெரியாம அல்லவா வரணும். ரகசியமானவன் அல்லவா கண்ணன், ரகசியமான சிநேகிதன் அல்லவா நம் கண்ணன். இப்படி வந்து புல்லாங்குழல் ஊதுறானேன்னு டென்ஷனா, வந்துட்டானேன்னு ஆனந்தமா. இவா அது இல்லாம இவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வேற மரத்து மேல வச்சுட்டு அது மேல உட்காந்துட்டு இருக்கானா. சில பேர் ட்ரெஸ் இவன் இடுப்புல கட்டின்னு இருக்கானா, தோல் மேல போட்டு இருக்கானா, இவன் மார்பிள படுறதா, தலையில முண்டாசா கட்டின்னு இருக்கானா, அவளுடைய உள்ளாடைகள் எல்லாம் எடுத்துட்டு ஆச்சரியமான வனிவாளோட தாவணி எல்லாம் இடுப்புல சுத்தின்னு இருக்கானா, ரவிக்கு எல்லாம் கையில கட்டின்னு இருக்கானா. அநியாயம் பண்றான் இந்த பைய. இதெல்லாம் சேர்ந்து ஆனந்தமா. அப்ப கடைசியில கோபிகள்லாம் சொல்றா, குர்ரா எங்க வஸ்திரத்தெல்லாம் அப்படின்னு ஒரு மிரட்டுறாளாம். அப்ப பகவான் சொல்றா, நீங்கள்லாம் தப்பு பண்ணிட்டு வஸ்திரம் இல்லாம நதியில குளிக்கப்படாது, குளிச்சுட்டு அதற்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா. என்னடா பரிகாரம் அப்படின்னா, எல்லாரும் மேல வந்து என் காலில் விழுந்து சரணாகதி பண்ணி என்னிடத்துல வஸ்திரம் வாங்கிக்கோங்கோ அப்படின்னு விட்டாங்க. கோபிகள் சிரிச்ச, நல்ல ஆசை போடா, ஆசை தோசை அப்பள வட போடா போடா, இன்னும் வரமாட்டோம், நாங்க போய் நந்தகோபர் இடத்துல சொல்லுவோம். கண்ணன் சிரிச்சான, போங்கோ இப்படியே போங்கோ, பிறந்தமேனியா போங்கோ, இங்க என்ன நான் மட்டும் பார்ப்பேன், ஊர்ல போனா எல்லாரும் பாப்பா அப்படின்னு விட்டாங்க. என்ன பண்ணுவா குழந்தைகள் பாவம். உடனே வேற வழி இல்லாம குஹ்ய பிரதேசத்தை மறைச்சிண்டு அழகா மேல ஏறி வந்தான. கண்ணன் சொன்ன இந்த கதையை நடக்காது, எல்லாம் சரணாகதி பண்ணுங்கோன்னுட்டாங்க. கை தலைக்கு மேல தூக்கிண்டு சரணாகதி பண்ணுங்கோன்னு. உடனே 2 கோபிகளா சேர்ந்துண்டு ஒரு கையினாலே தங்களுடைய
மர்மஸ்தானத்தை மறைச்சிண்டு இன்னொரு கையினால இன்னொரு கோபி கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி நமஸ்காரம் பண்ணாலாம். கண்ணன் சிரிச்சதான கூட்டணி சரணாகதியா? சரணாகதினா தனித்தனியா வரணும். கூட்டமா வந்து பண்ணாலும் அவாவா தனித்தனியா பண்றது, 4-5 பேர் சேர்ந்து பண்றதெல்லாம் கதையே கிடையாது அப்படின்னு. அப்புறம் வேற வழி இல்லாம இருகையும் மேல தூக்கிண்டு உடம்புல பொட்டு துணி இல்லாமல் கண்ணன் முன்னாடி இந்த குழந்தைகள் சேவிச்சாலாம். கண்ணன் கண்கள்ல ஆனந்த பாஷ்பமே வந்து விடுத்தான். எப்பேற்பட்ட கோபிகள்! நான் சொன்னா அப்படியே கேட்கிறாளே. அதாவது சரீர அபிமானத்தையும் விட்டாலாம். இந்த விஷயத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா, என் சரீரம்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா? தூக்கத்துல கூட நம்முடைய சரீரத்துடைய வஸ்திரம் விலகிதான் டக்குன்னு சரி பண்ணிப்போம். அந்த ஒரு அனிச்சை செயல்னு ஒண்ணு உண்டு. உடுக்கை இழந்தவன் கை போலே அப்படின்றார் திருவள்ளுவர். வஸ்திரம் கீழே நழுவுறதுன்னா உடனே அந்த கை கேட்காது, டக்குன்னு வந்து தானா சரி பண்ணிக்கும். அதுபோலே அந்த சரீர அபிமானத்தையும் இந்த கோபிகைகள் விட்டாளாம். அப்ப அவன் இஷ்டமா. அதனாலதான் ஆண்டாள் சொல்ற, குற்றேவல் நீ சொன்னா நிர்வாணமா கூட முன்னாடி நிக்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் பக்குவப்பட்டவர்கள். பக்குவப்படுத்தி வச்சுட்டாயடா பயல. அப்பேற்பட்ட நீ எங்களை எப்படி விட முடியும் சொல்லு? குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. அப்பா விட்டுடாதேடா. எங்களுக்கு எதிரா பரமபாகியம் அப்படின்னா உன்னுடைய தாசிகள், உன்னுடைய தாசர்கள்ன்ற இது ஒண்ணுதான் எங்களுக்கு அடையாளம். வேற ஒரு அடையாளம் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு வேற என்ன அடையாளம் இருக்கு? சரீரத்துக்கு 1000 கோடி அடையாளம். நம்ம ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா பேஷண்ட்னு அடையாளம். உனக்கு கல்யாணம்னா உன்னை மாப்பிள்ளைன்னு அடையாளம். உனக்கு கல்யாணம்னா நீ மனப்பொண்ணுன்னு உனக்கு ஒரு அடையாளம். நீ ட்ரெயின்ல போனா பேசஞ்சர்னு ஒரு அடையாளம். டிக்கெட் நம்பர் 37 யாரு அப்படின்னு டிடிஆர் வந்து கேட்டானோ 37 அப்படின்னு உனக்கு அடையாளம் வேடானா உன் பர்த் நம்பர் தான் உனக்கு அடையாளம். சரியா? நீ ரேஷன் கடைக்கு போயாச்சுன்னா உன்னுடைய ரேஷன் கார்டு தான் உனக்கு அடையாளம். நீ பிளைட்ல போறேன்னா உன்னோட போர்டிங் பாஸ் தான் உனக்கு அடையாளம். நீ போர்டிங் பாஸ் இல்லாம நான் தான் சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்துல உனக்கான அடையாளம் வேற. நீ ஐசியூல எல்லாம் இருந்தனா கேஸ் 28 அப்படின்வா. உன் நம்பரை சொல்லி அதோட நம்பர் சொல்ல கேஸ், அது டயபெட்டிக் கேஸ், அது பிபி கேஸ், இப்படிதான் உனக்கு அடையாளம். கடைசியில இது எதுவுமே உனக்கான அடையாளம் இல்லை. உனக்கான அடையாளம் எது தெரியுமா? நீ ஆத்மா, நீ கிருஷ்ணதாசன், நீ கிருஷ்ணதாசி. அதான் அடையாளம். நீ அழகா இருந்தா அந்த பாரு என்ன அழகா இருக்கான் பாரு, அதான் அடையாளம். நீ செவப்பா இருந்தா செவேல் இருக்கா பாரு சொட்டவாள குட்டி மாதிரி அப்படின்னு அடையாளம். நீ பேசாம இருந்தா அகம்பாவி அடையாளம். நீ சத்தம் போட்டே இருந்தா கோபிஷ்டன்ற அடையாளம். நீ புலம்பின்றே இருந்தா புலம்பல் புலம்பான அடையாளம். நீ அழுதுண்டே இருந்தா அழுமூஞ்சின்னு அடையாளம். நீ சிரிச்சுட்டே இருந்தா அநியாயத்துக்கு சிரிக்கிறான்னு அடையாளம். நீ செலவு பண்ணிட்டே இருந்தா தண்ணிய மாதிரி செலவு பண்ற மாதிரி அடையாளம். நீ செலவே பண்ணலன்னா கஞ்சன்னு ஒரு அடையாளம். இப்படிதான் உனக்கு அடையாளம் உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா கண்ணனை பொறுத்த வரைக்கும் உனக்கு உன்னை பத்தி ஒரே அடையாளம், அவன் நீ, அவன் குழந்தை, அவ்வளவுதான். ஆண்டாள் சொல்றா எங்களுக்கான அடையாளம் கண்ணா நீதான். இந்த ஆத்மாவுக்கு யார் தெரியுமா அடையாளம்? கண்ணன் தான் அடையாளம். அப்பா அம்மா இனிஷியல் போடுறோம் இல்லையா? அடையாளம் நமக்கு என்னடா? அப்பா அம்மா இனிஷியல். அதுபோல ஆத்மாவுக்கான இனிஷியல் கண்ணன். இப்ப யசோதைக்கு யார் அடையாளம்? கண்ணன் தானே. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம். ராதிகாவுக்கு அடையாளம் யாரு? கண்ணன் தான். ஆஞ்சநேயருக்கு அடையாளம் யாரு? ராமன் தான். சந்த் துகாராம் அடையாளம் யாரு? பாண்டுரங்கன் தான். ஜெயதேவர் அடையாளம் யாரு? பூரி ஜெகநாதன் தான். சரியா? ராமானுஜர் அடையாளம் யாரு? அது பெரிய தகராறே வந்துடும். ரங்கனா, வரதராஜனா, மலையப்ப சுவாமியா, திருக்குறுங்குடி நம்பியா, யார சொல்லுவோம்? எல்லாரும் அடையாளம் ராமானுஜருக்கு. மதுரகவி ஆழ்வார்க்கு அடையாளம் நம்மாழ்வார் தான் அடையாளம். வடுக நம்பிக்கை அடையாளம் ராமானுஜர் தான் அடையாளம். உனக்கு அடையாளம் உன் குருநாதன் தான் அடையாளம். எனக்கு அடையாளம் என் குருஜி அம்மா தான் அடையாளம். அவ்வளவுதான். அப்ப ஆண்டாள் சொல்றா குற்றேவல் உன்னுடைய தாசர்கள், இதுதான் எங்களுக்கு அடையாளம். பெற்றம் நேற்று உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. ஹே பிரபோ, எங்களை நீ தள்ளிவிட முடியுமோ? தள்ளிவிட முடியாது. நீ தள்ளிவிட்டா எங்களுக்கு வேற கதி கிடையாது. குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுதான் கோவிந்தா. ஏதோ இன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட ஏதோ வாங்கிக்கலாம்னு வந்தோம் நினைச்சிடாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இற்றை வரைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே நாமாச்செய்வோம். என்னைக்கும் 7 பிறவிக்கும் உனக்கே தான் நாங்க இருப்போம். உன்னுடைய சொத்தாக, உன்னுடைய தாசர்களாக, உன்னுடைய குழந்தையாக
நீ இட்ட வழக்காக, இவ்வளவுதான் எனக்கு வேணும். இதுதான், இதை தவிர வேற எதையுமே நாங்க எதிர்பார்க்கல. இது இருந்தா போதும், மத்தெல்லாம் தானா வந்துடும் இல்லையா? மத்ததெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இருக்கா சொல்லு? பாட்டன் சொத்து பேரனுக்கு தான் சொல்லுவா இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணா உன் சொத்து நாங்கள், அவ்வளவுதான். எங்களுடைய சொத்து நீ தான். அதனால ஆண்டாள் சொல்றா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் அப்பேற்பட்ட ஒரு பந்தம்டா கிருஷ்ணா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு போன பாசுரத்தை சொன்னாலே அதே தான் திரும்பியும் சொல்றா. உனக்கும் எனக்கும் உள்ளதான நித்தியமான சம்பந்தம் உண்டு. பிராத்ரு சம்பந்தம் உண்டு, காதல் சம்பந்தம் உண்டு, யஜமான தாசிய சம்பந்தம் உண்டு, சகா சம்பந்தம் உண்டு, வாத்சல்ய சம்பந்தம் உண்டு. எத்தனை சம்பந்தம் உண்டு தெரியுமா? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அத்தனை விதமான சம்பந்தமும். சொத்துக்குரியவன் சொத்துன்ற சம்பந்தம் உண்டு, யஜமானன் அடிமைன்ற சம்பந்தம் உண்டு, கணவன் மனைவியின் சம்பந்தம் உண்டு, காதலன் காதலின் சம்பந்தம் உண்டு, நண்பன் சம்பந்தம் உண்டு, தோழின்னு சம்பந்தம் உண்டு. எத்தனை விதமான சம்பந்தம் உண்டு, அத்தனை விதமான சம்பந்தம் உண்டுடா கிருஷ்ணா. அதனால ஏ பிரபோ, எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாமாச்செய்வோம். உனக்காகவே வாழ்வோம், உனக்காக மட்டும்தான் ஜீவிப்போம், உன்னுடைய விஷயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு வேணும். பகவான் கேட்டானா, ஆனந்தப்பட்டானா, ரொம்ப சந்தோஷண்டி குழந்தை. சரி, உமக்கே நாமாச்செய்வோம், நீயே ஒத்துனுட்டாய், எச்சைக்கும் சொல்லிட்டாய், ஏழேழு பிறவிக்கும் சொல்லிட்டாய். இப்ப நான் என்னடி பண்ணணும்? அதுக்கு நீங்க ஒத்துக்கிறதா பெரிய விஷயம். நீங்களே ஒத்துண்ட பிறகு எனக்கு என்ன கவலை இல்லை. இப்ப நான் பண்ண வேண்டிய ஒன்னும் காரியம் இல்லையே அப்படின்னு. அப்ப ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணா நீ பண்ண வேண்டிய காரியம் தான்டா பெருசு. எங்க எல்லாருக்குமே ஒன்ன பிடிச்சிருக்கு, எங்க எல்லாருக்குமே உன்னுடைய ஆனந்தம் பிடிச்சிருக்கு, எங்க எல்லாருக்குமே நீ சத்தியம்னு புரியுறது, எங்க எல்லாருக்குமே நீதான் சத்தியம் தெரியறது. ஆனாலும் இந்த காமம்னு ஒண்ணு இருக்கு பாரு, கண்டது மேலையும் காமம். காமம்னா சரீர அபிமானம். இந்த சரீரத்துக்கு இந்த விஷயத்தை இப்படி கொடுத்தா சுகம்னு சொல்லி அதிலேயே ஓடி அதற்காகவே ஏங்கி அழைக்கிறது தான் காமம். உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து அப்படின்றார் தொண்டரடி பொடியாழ்வார். எல்லாம் முடிச்சு விட்டு ராத்திரி அக்கடான்னு படுக்கிறோமா, பகலெல்லாம் ஓடி ஓடி உழைச்சு பணம் சம்பாதிச்சு ராத்திரி அப்பாடான் உடம்பு களைச்சு போய் படுக்கிறதானா அப்பதான் சரீரம் கேட்கறதான், கணவனையோ மனைவியையோ கேட்கறதான். என்னத்த சொல்றது சொல்லுங்க? இருக்கிற களத்துல படுத்து தூங்கலான்றத விட அதை தாண்டி இது நிக்கிறதான். இந்த காமத்துல என்னத்த பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு அனுபவம் மாதிரி அனுபவிச்சுட்டு அக்கடான்னு படுத்து கிடக்குறோமா. என்னத்த சொல்றது? இப்படிதான் ஜென்மா போயிட்டு இருக்கு. அப்படி எழுந்தவொன்னு 1000 விதமான காமங்கள். தூக்கத்திலேயே நல்ல தூங்கணுமேனு காமம், காமம் 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 காமம், எல்லாத்திலையும் ஒரு காமம். எல்லாம் எங்களை தலைகீழே இழுத்துண்டு போய் புதைக்கக்கூடிய ஆழ் மணல்ல புதை மணல்ல கொண்டு எங்களை தள்ளக்கூடிய காமம். பாரதியார் சொல்றார், மனதில் உறுதி வேண்டும் அப்படின்றார். ஆச்சரியமா சொல்ற, இந்த காமத்தை கொன்று போட வேண்டும் அப்படின்றார். இல்லாட்டிய மூச்சு நின்று போக வேண்டும் அப்படின்றார். இதுல தப்பிக்க முடியல, தப்பிக்க வழி தெரியல. ஒண்ணுத்துல இருந்து மாட்டி இன்னொன்னுல, இன்னொன்னுல மாட்டி இன்னொன்னுல, இன்னொன்னுல மாட்டின்னு இன்னொன்னுல தப்பிச்சு 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 போயிட்டு இருக்கோம். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பொம்மைகள் கிட்ட, கொஞ்சம் வயசான பிறகு நோட்டு புக்கு இதுல இடத்துல, இன்னும் கொஞ்சம் வயசானவன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இன்னும் கொஞ்சம் வயசானவன காதலன் காதலி கிட்ட, இன்னும் கொஞ்சம் வயசானவன வீடு தொழில் லாபம், சொந்த வீடு வாங்கிறது, உத்தியோகம் இதுல, அதுக்கப்புறமா கணவன் மனைவி, அதுக்கப்புறமா பிள்ளைகள் காமம், அதுக்கப்புறமா லைஃப்ல செட்டில் ஆகிற காமம், அதுக்கப்புறம் அடுத்த வச்சிருக்கா ஐபேட் வச்சிருக்கா ஐபோன் வச்சிருக்கா, எனக்கு அது வேணும், நானும் ஒரு ஸ்மார்ட் போன் வச்சுக்கணும். ஸ்மார்ட்டா இருக்கமோ இல்லையோ ஸ்மார்ட் போன் மட்டும் வச்சுட்டு இருக்கோம். 1008 காமம். அதுக்குள்ள வயசாயிடுறது. அப்புறம் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்புறமா மருமகள் கொண்டாடணும், மாப்பிள்ளை கொண்டாடணும், அதுக்கப்புறம் அதுங்க ரெண்டு சேர்ந்து ஒரு குழந்தைய பத்துக்கும், அப்புறம் அதுங்களோட ஓடணும், அப்புறம் அது நம்மளோட பேசணும், அது நம்மள கொண்டாடணும், அது நம்ம கிட்ட போன்ல 2 வார்த்தை பேசினா தேவையில்லையேன்னு காமம். இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு மூடலை போடணும், அதுக்கு ஏதானும் அதுக்கு வயசு வந்துருக்கும், அது கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது ஒரு பிள்ளைய பத்துக்கணும். காமம் 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 காமம். வியாதி வந்தா சரியாகணும், வைத்திய இடத்துல காமம், மருந்து இடத்துல காமம், என்னமோ போ, இவ்வளோ காமம். கிருஷ்ணா, இந்த காமத்தோட நாங்க படுற பாடு, இந்த காமம் எங்களை படுத்துற பாடு. கடைசியில என்ன ஆகுறதுன்னா, உனக்கு நாங்க கிடைக்க மாட்டேங்கிறோம் தெரியுமா, எங்களுக்கு நீ கிடைக்க மாட்டேங்கிற. அப்ப நம்ம 2 பேருக்கு பிரச்சனை எதுன்னா அந்த காமம்.
நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். மற்றை நம் காமங்கள் மாற்று. ஆண்டா தெளிவா சொல்றா. மற்ற எல்லா விஷயத்து மேலையும் இருக்கக்கூடிய அபிமானங்களை எடுத்து உன்னிடத்திலேயே மட்டும் வச்சிடணும். நான் உன்னிடத்துல நாங்க வச்சுட்டோம்பா எங்க மனசு. ஆனா இது கேட்டு தொலைய மாட்டேங்கிறது. நீ என்னமோ பகவத்கீதையில அழகா சொல்லிட்டாய். மையேவ மன ஆதஸ்துவ மை புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சய. மனசை என்கிட்ட கொடுத்துரு, புத்தி என்கிட்ட கொடுத்துரு, அப்பொழுது என்னிடத்தில் வாழ்வாய், சந்தேகம் இல்லைன்றார். கேட்கறதுக்கு நன்னாத்தான் இருக்கு, பிராக்டிக்கலா வரமாட்டேங்கிறதாடா கண்ணா. அதனால மற்றை நம் காமங்கள் மாற்று. எங்களுடைய காமங்களை மாற்று. பகவானே பகவத்கீதையில பக்தி யோகத்துல ஸ்லோகம் சொல்றான். மனசை கொடுத்துரு, புத்தியை கொடுத்துரு. ஒரு கால் முடியலையா, அபியாச யோகேன ததஹ மாம் இச்சாப்தும் தனஞ்சய அப்படின்றா. அத்தசித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மைஸ்திரம் அபியாச யோகேன ததஹ மாம் இச்சாப்தும் தனஞ்சய. ஒரு கால் மனசையும் புத்தியும் என்னிடத்துல உன்னால கொடுக்க முடியலையா, அப்ப அபியாசம் பண்ணு. நாம ஜபம் பண்ணு, பாராயணம் பண்ணு, சத்சங்கம் கேளு, பஜனை பண்ணு, கோவிலுக்கு போ, பூஜை பண்ணு. இதெல்லாம் அபியாசம். இதை பண்ணி மனசையும் புத்தியும் என்னிடத்துல கொடுக்கப்பார் அப்படின்றார். முதல்ல மனசையும் புத்தியும் கொடுக்கப்பார். முடியலையா அபியாசம் பண்ணு. அடுத்தது இன்னும் பகவான் இறங்கி வர. அபியாசே அபியாசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ. அபியாசம் பண்றதும் உனக்கு சரியா வரலையா, இருக்கிற டைம்ல எங்க பூஜை பண்றது, இருக்கிற வேலை கடவுள் எங்க கோவிலுக்கு போகிறது, இதுக்கு நடுவில் உட்காந்து எங்க சத்சங்கம் கேட்கறது. இப்ப பாதி பேரு திருப்பாவை சத்சங்கமே ஆதிகாரியம் பண்ணிட்டு தானே கேட்டு இருக்க, இல்லாட்டி அப்படியே படுத்துட்டு தானே கேட்டு இருக்க, இல்லாட்டி வேற ஏதோ பண்ணிட்டு தானே கேட்டு இருக்க. அங்கங்க பாஸ் பண்ணி உனக்கு தேவையான போது தானே கேட்டு இருக்க. இவ்வளவுதானே உனக்கு டைம் இருக்குது. நான் குத்தமா சொல்லல, பயப்படாவே, உள்ளபடி சொல்றேன். யதார்த்தம் இதானே. அப்ப எல்லாம் எங்க நம்ம சௌகரியத்துக்காக தானே இருக்கு. அதனால பகவான் சொல்றான் அபியாசி அப்படி அசமர்த்தோசி. உனக்கு அபியாசத்துல கூட உனக்கு முடியலன்னா, முடியும் ஒரு கால் முடியலன்னா மத் கர்ம பரமோபவ, எனக்காக கர்மாக்களை செய் அப்படின்ற. சரி பகவான் நினைச்சுட்டு கர்மாவை செய்யணும், ஆனா ஞாபகம் வரமாட்டேங்கிறத. அடுப்புல வேலை பண்ணிட்டு இருக்கோம், உப்பு போட்டோமா இல்லையா சந்தேகம் வந்துடுறது. அதோட உப்பு போடலாம் அந்த மனுஷன் கத்துவாரே, அந்த டென்ஷன் தான் வர்றது. மணி 3:30 எடுத்த குழந்தை ஐஷன் வர போனோமே அதான் தோன்றது. இன்னும் ஏன் பால்காரா வரல அது தோன்றது. வேலைக்காரி சொல் பேச்சு சொன்னபடி டைமுக்கு வரால இம்சை அப்படின்னு தோன்றது. அப்பதான் கரண்ட் கட் ஆகிறது. இதுக்கு நடுவில் எங்கத்த கண்ணன் நடக்கிறது சொல்லு. அதனால அழகா ஆச்சரியமா பகவான் சொல்றான் கர்மாக்களை எனக்காக செய் அப்படின்ற. ஆச்சரியமா சரி இந்த கர்மாவை கண்ணனுக்காக பண்றேன். அபியாசி அப்படி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ மதர்த்தமதி கர்மாணி குர்வன் சித்திம் அவாப்சியசி. அப்ப எனக்காக கர்மா பண்ணும் பொழுது ஆச்சரியமாக நீ என்னை அடைவாயின்றான். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா கர்மா பொழுது கர்மஸ்ரத்தையா புலம்பிண்டு திட்டிண்டு அழுதுண்டு வெறுத்து போய் தலையெழுத்தே கடனேன்னு தானே பண்றோம். கிருஷ்ணனேனா பண்றோம். இனிமேல் கிருஷ்ணனேன்னு பண்ணேன், கண்ணனேன்னு பண்ணேன், கடமை கண்ணனுக்காக செய்கின்றேன்னு பண்ணேன். ஆமா இவாள் என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு, இப்படிலாம் நினைக்காதே, கண்ணனுக்காக பண்ணு. உன் கடமை உன் கண்ணன் ரசிக்கிறான்றத ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? அப்ப அதுவும் முடியல அப்படின்னா பகவான் அடுத்து சொல்றான் கர்மா எனக்காக பண்றது கூட உனக்கு கஷ்டமா இருக்கா? ஆச்சரியமா பகவான் எவ்வளவு சுலபமா இறங்கி வராம. அதைரபிய சக்தோசி கர்த்தம் மத்யோகம் ஆசிரிதக சர்வ கர்ம பலத்தியாக ததஹ குரு யதாத்மவா. அப்ப எல்லா கர்மாவுடைய பிரயோஜனத்தை எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடுன்றான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்னு காத்தால ஒரு தடவை சொல்லு, ராத்திரி ஒரு தடவை சொல்லு, உன் கர்மாவை பண்ணிடுவா. மனசையும் புத்தியும் என்கிட்ட கொடுத்துரு. முடியலையா அபியாசத்தினால அது பண்ணு. அபியாசம் பண்றதும் கஷ்டமா, எனக்காக கர்மா பண்ணு. கர்மா பண்றதும் எனக்காக நினைச்சிட்டு பண்றது கஷ்டமா இருக்கா, எல்லா கர்மாவுடைய பிரயோஜனத்தை எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடுன்றான். இவ்வளவு சுலபமா பகவான் சொல்லியிருக்கா. அதான் ஆண்டாள் சொல்றா இப்படி எல்லாம் கூட எங்களுக்கு கஷ்டப்பட முடியாது. மற்றை நம் காமங்கள் மாற்று. என்னுடைய எல்லா காமத்தையும் மாத்தி கொடுத்துடும். நான் பாட்டு உன் கூட இருக்கேன்டா, உனக்கே ஒரு டென்ஷன். நான் என்ன ஒன்னுட்டு போனோம்னு ஆசைப்படுறேன், எனக்கு என்ன நீ வேண்டாம் நான் சொல்ல. கரும்பு திட்டுறதுக்கு யாரா கூலி கேட்பாளா? கரும்பு தின்ன கூலியான்னு கேட்பா இல்லையா? ஏடா கண்ணா நான் வேண்டாம் நான் சொல்றேன், எனக்கு ஆசை இருக்குடா, புரிஞ்சுக்கோ. ஏன்டா கண்ணா நீ தான் சர்வஜன் அல்லவா, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடலிருந்து அறிகின்றவன் தானே. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, ரொம்ப சிம்பிள் ஹெல்ப். நான் உன் கூடயே இருக்கேன், நீ சொல்றபடி எல்லாம் கேட்கிறேன். நீ எத்தனை நாள் உசுரோட இருக்க சொல்றியோ இருக்கேன், நீ என்னெல்லாம் பண்ண சொல்றியோ பண்றேன், நீ சண்டை போட சொல்றியோ போடுறேன்,
நீ வாய் மூடின்னு இருக்க சொல்றியா, வாய் மூடின்னு இருக்க. நீ சும்மா கிடக்க சொல்றியா, சும்மா கிடக்கிறேன். என்ன வேணாலும் பண்றேன். நீ எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணும், என் காமத்தை மட்டும் மாத்தி கொடுத்துரும். என்ன ஐடியா, வாட் ஐடியா இல்லையா? சூப்பர் ஐடியா. அதனால கிருஷ்ணன் கிட்ட சொல்லிடு, என் காமத்தை மாத்தி கொடுத்துரு. எனக்கு இந்த கெட்ட பழக்கம் பிடிக்கல, நானும் ஆசைப்பட்டா பண்ணிட்டு இருக்கேன், நீ மாத்தி கொடுத்துரு. எனக்கு இந்த மாதிரி நடந்துக்க பிடிக்கல, நான் ஆசைப்பட்டா பண்றேன், நீ மாத்தி கொடுத்துரு. எனக்கு ஒண்ணு இப்படி சோம்பேறியா இருக்கணும்னு ஆசை இல்லை, நீ மாத்தி கொடுத்துரு. அவ்வளவுதான். மற்ற நம் காமங்கள் மாற்று. ஒரு கால் நான் பிடிச்சு சில தவறுகள் பண்ணா கூட அந்த தவறையும் மாற்றி அந்த காமத்தையும் மாற்றி உன்னிடத்திலே என் மனம் திரும்பும்படியாக நீ செய்வாய். என்ன அழகு பார்த்தல ஆண்டாள் நம் நாச்சியார். சமத்து கொஞ்சலமா சொல்லி கொடுக்கிறா பார்த்தா தாயார். அப்ப ஒரு தடவை அந்த பாசுரம் சொல்லலாமா? இப்ப சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாமாச் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். கிருஷ்ணா, என்னைக்கும் உனக்காகவே இருக்கணும், உன் சொத்தாவே இருக்கணும். எந்த விஷயத்திலையும் எந்த காமமும் வராதபடி மற்ற நம் காமங்கள் மாற்று. சரியா? அப்ப இன்னிலேருந்து எல்லாத்தையும் மாத்திட்டு கிருஷ்ணனிஷ்டமா இருக்க. ஆசீர்வாதம். ராதே கிருஷ்ணா. நாளையோட இந்த வருஷத்தினுடைய கடைசி திருப்பாவை பாசுரம். ராதே கிருஷ்ணா.